ஹாய் அயன் தவா சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து வர்ற தவா எல்லாமே வந்து பேனாக இருக்கட்டும் எல்லாமே சரி சீசனிங் பண்ணி ரெடியாகவே வந்துடுது. அது மட்டும் இல்லை வெயிட்லெஸ்ஸாகவும் தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஒரிஜினல் அயன் தவா வந்து இதில் வந்து மதுரையில் வாங்கினது 4 அதாவது ஒரு பேனு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பேன் ஒன்று, தோசைக்கல் ஒன்று, இன்னொன்று வந்து கிரேவி எல்லாம் பண்ணுற மாதிரி 4 பேன் வாங்கினேன். மொத்தம் 10,000 வந்துச்சு. இது வந்து ஒரிஜினல் பேனு. ஸோ இது தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஆனுவல் லீவ் விட்டதுலேருந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சு அதில் நிறைய துரு ஏறிடுச்சு. ஸோ அதை சீசனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நைட்டே வந்து ஒரு 2 லெமன் போட்டுட்டு கொஞ்சமாக சோடா மாவு போட்டுட்டு ஒரு வாளியில் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன். ஏன்னா காலையில் நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த துருவெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஈனோ பாக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். அதிகமாக போட தேவையில்லை. ஸோ எங்கே துரு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக போட்டுட்டு ஒரு லெமன் போட்டிங்க அப்படின்னா அது எவ்வளோ அழகாக வேலை செய்யுன்றதை நீங்களே பார்க்கலாம். நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லில் இருக்க துரு எல்லாமே போயிடுச்சு. இது வந்து சாண்ட்விச், அதுக்கப்புறம் 2 in 1 சாண்ட்விச், அந்த பக்கம் வந்து தோசை சுட்டுருக்கலாம், ஆம்லேட்டும் போட்டுக்கலாம். ஸோ அந்த தவா வந்து இதில் தான் ரொம்ப துரு அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஈனோ பவுடர் வந்து அந்த கார்னர் எல்லாமே சுற்றி உள்ளே போட்டுட்டு நல்ல ஒரு 2 லெமன் வச்சு நீங்கள் அந்த கார்னர் எல்லாமே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு மெரூன் கலரில் அந்த துருவெல்லாம் அழகாக வெளியில் ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ திட்டத்தட்ட ஒரு பேன் வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் நல்லா அந்த துருவெல்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா சீசனிங் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா திட்டத்தட்ட ஒரு 6 months கிட்ட அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் முக்கியமாக ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த அயன் பேன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, நல்லெண்ணெய் அப்படி இல்லாட்டி கடலெண்ணெய், மேக்ஸிமம் விளக்கெண்ணெய் தேய்ச்சி வச்சிங்க அப்படின்னா துரு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறாது. இது வந்து என்னோடய ஃப்ரை பேன் தான். இது வந்து நான் ஆல்ரெடி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதிகமாக சீசனிங் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ கழுவுனோடனே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பார்க்கணும். இது ஈஸியாகவே நான் வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து கிரேவி பேன். இது வந்து நான் சுத்தமாக யூஸ் பண்ணாதெல்லாம் நிறைய துரு ஏறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நிறைய டைம் எடுக்கும்னு தோணுது. ஸோ அதையும் நல்லா ஈனோ ப்ளஸ் லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது சீசனிங் பண்ணுறதுக்காக அதில் வந்து நான் வந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு நார்மல் ஹீட்டில் வச்சுட்டு சிம்லேயே வச்சுட்டு அந்த வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா வதக்கிட்டு விளக்கெண்ணெய் வந்து வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய். என்கிட்ட விளக்கெண்ணெய் இருக்கனால ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொட்டு இந்த மாதிரி சீசனிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அயன் தவா ரொம்ப நாளத்துக்கு துரு ஏறாமல்